வணக்கம், நான் தான் அனிடேஸ் பேசுகிறேன். நம்ம வந்து பூஸ்டப் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பூஸ்டப் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அக்கார்டியன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அக்கார்டியன்? என்னடா சொல்கிறான்? நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பட்டன் பார்த்தோம். ஓகே, பட்டன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு லாஜிக்காக தெரிஞ்சுது பட்டனு. இது என்ன அக்கார்டியன் சொல்கிறோம்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் மாதிரி வரும். ஆனால் அது ட்ராப் டவுன் இல்லை, இதை பூஸ்டப்பில் வந்து அக்கார்டியன் சொல்லுவாங்க. எங்கே உனக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ எங்கேன்னு காட்டுறேன். இதை நம்ம வந்து பூஸ்டப்பில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோமில் வந்து க்ரோமு இல்லை ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு வார்த்தை ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அக்கார்டியன் அப்படின்றது எந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கறது முன்னாடி நான் ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்ணுறேன். அதாவது நியூ டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று செக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நியூ டெக்னாலஜி அப்படின்னு போகும்போது இது சம்மந்தம் எல்லாம் நியூ டெக்னாலஜிலாம் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டும். எனக்கு எல்லா இடத்துலையும் அக்கார்டியன் இருக்குது. எங்கே இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஏரோ மார்க் மாதிரி வரும். இது எனக்கு புரியல, இது வந்து இது சாதாரண ஒரு இமேஜ் ஒரு ட்ராப் டவுனே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இந்த லைன் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பீப்புள் ஆல்சோ ஆஸ்க். இந்த இந்த வந்து இந்த டாபிக் இந்த ஹெட்டிங் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த டாபிக் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த டாபிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எங்கே அக்கார்டியன் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து விச் ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் உங்களுக்கு அக்கார்டியன் அப்ளை ஆகிருக்கு. இது நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி வச்சிங்களா உங்களுக்கு வந்து கீழே வரும். இப்போ ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போகும். இதுதான் இதில் வந்து இதை வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் நம்மளால் பண்ண முடியும். முன்னாடி வந்து ஸ்கிரிப்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரிப்டில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ணால் கிளிக் ஈவெண்ட்டு நடக்கணும், ஆன் கிளிக் ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த செலக்ட் பண்ணும்போது ஆன் கிளிக்காக நடக்கணும். ஆனால் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு மற்றதுக்கு எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு எப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பூட்ஸ்ட்ராப்லேயே அதிலே டிஃபால்ட்டாக இருக்கும். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் பூஸ்டப்பு உள்ள போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கார்டியன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹவ் டு யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்களா, கிளிக் பண்ணால் எனக்கு மேலே வரும், கீழே வரும். இதை நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது, கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு இமேஜுக்குள்ளே வரணும், ஒரு வீடியோ வரலாம், ஒரு டெக்ஸ்ட் வரலாம். அப்படி வந்து மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்ட் கொண்டு வருவாங்க. டெக்ஸ்ட் வச்சு நல்லா இருக்கும்ட்டு நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். சம்திங் ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது உங்கள் சைட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கார்டியன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படி யூஸ் பண்ணும்போது ஐடியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கால் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பூஸ்டப்லேயும் ஐடியை வச்சு தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பூஸ்டப்புக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரிப்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து ஸ்டார்டிங் இனிஷியலாக சொல்லிட்டேன். ஒரு ஸ்கிரிப்டிங் பேஜ் ஃபஸ்ட்டு இன்ட்ரோல்னு சொல்லிருப்பேன். அந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கிரிப்டிங்காக தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம டிஃபால்ட்டாக சிம்பிளாக ஐடி மட்டும் கொடுத்துருப்போம். அந்த ஐடிக்கு பின்னாடி இவ்வளோ வேல்யூ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவை வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் ஆல்ரெடி இந்த பேஜ் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு கீழே நான் வந்து ஒன்று பண்ணுறேன். அதாவது இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அதுவாகவே இவ்வளோ பேஜ் வந்துடுது. இவ்வளோ நான் உட்காந்து டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸ் அப்படின்றத போட்டுட்டு அதுலேயே அக்கார்டியன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கார்டியன்ற வார்த்தை வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இருக்குது. நம்ம பட்டன்ற டைப்புக்குள்ளே பட்டன்ற எப்படி இருந்தது மாதிரி அக்கார்டியன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் தான் வச்சுக்கணும். இல்லைனா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. எங்கள் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. எல்லாமே வந்து பூஸ்டப் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஆனால் சிஎஸ்எஸ்க்குள்ளே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அது நீ கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா சிஎஸ்எஸ்ல வந்து சிங்கிள் ஒரு அந்த ஸ்டைல் கலர் அப்படின்னா நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு போட்டு தான் ஆகணும். ஓகே, நான் இப்போ வந்து கிளாஸ் அக்கார்டியன் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஐட்டம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 3 ஸ்க்ரோல் டவுன் கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்கார்டியன் டைப் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகும். இந்த
பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது அக்கார்டியன் டைப் வந்து எனக்கு வந்து டைப் பட்டன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இல்லை. இது கொலாப்ஸ். கொலாப்ஸ் அப்படின்றதுனா நம்ம சிஎஸ்எஸ்லேயே பார்த்துருப்பீங்க. கொலாப்ஸ் கீழே மேலே வர்றதான் கொலாப்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் படிக்காது கிடையாது, எல்லாமே படிச்சு தான் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலவோடைய அப்டேஷனில் வந்து வார்த்தைகள் மாறலாம். ஆனால் நீங்கள் வந்து அது வந்து தெரியலையே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து கொலாப்ஸ்ன்னு படிச்சிருக்கிறது தான் இங்கே வந்து அக்கார்டியன் அப்படின்றது ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதனால நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வந்து பட்டன் எடுத்துக்கலாம். பட்டனுக்குள்ள இந்த கண்டென்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ரொம்ப ஈஸியான டாபிக் இது. ஜஸ்ட் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் ஒர்க் உங்களுக்கு. ஆனால் வந்து இது வந்து சில இடத்துல தேவைப்படும். சில இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டுக்கும் அது எழுதணுமே. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எரர் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து டாட் வச்சா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஈவெண்ட் வந்து கரெக்டாக கால் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், தலைவலி வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுட்டு போயிடலாமே. இப்போ வந்து எல்லாமே ஸ்பீட் ஆயிடுச்சு, எல்லாமே கோடிங் போகிறது எல்லாமே ஸ்பீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து எல்லாமே கிடையாது, சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் நம்மளுக்கு வந்து நெட்டில் கிடைக்கும். அது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாலாம் எடுக்க முடியாது. சிஎஸ்எஸ்ன்றதுல வந்து ஸ்டைலு அந்த மாதிரி நீங்கள் போட்டு தான் ஆகணும். சிஎஸ்எஸ்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்டென்ட்டுக்கு வந்து எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து டிஃபால்ட்டான கலர் வந்து பிளாக் அப்ளை ஆயிரும். நீங்கள் H2 கொடுத்துறதுனால H2 வந்து உங்களுக்கு பெரிய டெக்ஸ்ட்டாக வந்துடும். உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கும். இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் இது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்படி இருக்குன்றத சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்குன்னு சொல்லாம நல்லா நிறையவே தெரியாம போயிடும். ஆனா வந்து இது நிறைய டெவலப்பர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்களும் தெரிஞ்சு லேர்ன் பண்ணிக்க தானே இருக்கீங்க. நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் மட்டும் தான். ஆனா இதுக்குள்ள எப்படி இருக்கு அந்த கொலாப்ஸ்ன்றத வார்த்தை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் நீங்க பாருங்க. நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல கொலாப்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அந்த கொலாப்ஸை கிளிக் பண்ணா அது வந்து கீழே வந்து ஹைடு ஷோ ஆகும். இது மட்டும் தான் கான்செப்ட் இதோட அக்கார்டியனுக்கு. ஓகே, நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் பார்க்கலாம். இதில் சம் டெக்ஸ்ட் கலர் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். கலர் வந்து ஈவெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. ஓகே, எனக்கு பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. எங்கடா அந்த அக்கார்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்க்ரீனில். அந்த பட்டன்ஸு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேரோ மார்க் இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து கண்டென்ட் எல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுக்கும்போது எனக்கு இது 2 விஷயம் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கண்டென்ட் வந்து கீழே வருது. அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு உல்டாவா திரும்பி இருக்கும். இங்க பாருங்க ஸ்க்ரீன்ல. இந்த ஏரோ மார்க்கும் திரும்பும் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே காட்டும். ஓகேவா? இது வந்து நம்ம இதுக்கு வந்து அதை கொடுத்த கண்டென்ட் காப்பி பண்ணி போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவையான கண்டென்ட் அதில் வேணும் அப்படின்னா நீங்களே எடுத்து டைப் பண்ணி மாற்றிக்க முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து 4 தான் இருக்கு, 3 தான் இருக்கு, எனக்கு 4 வேணும் 5 வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஐடியை வந்து மாற்றணும். அதாவது நீங்கள் வந்து பூஸ்டப்பில் வாங்க. பூஸ்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஐடி ஹெட்டிங் 1 கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஹெட்டிங் 2 கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் அந்த பேரை மாற்றிக்கணும். அந்த ஹெட்டிங் 1னா நீங்கள் அது மாதிரி ஹெட்டிங் 1 வச்சுக்கணும், ஹெட்டிங் 2னா ஹெட்டிங் 2 வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கொலாப்ஸ்ன்றது கரெக்டாக ஒர்க் ஆகும். கிளிக் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக்கு. சில பேருக்கு இது ஒர்க் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒர்க் ஆகாமல் கேட்டகரி இப்போ வந்து எல்லா யூடியூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுவாங்க. சில பேருக்கு ஒர்க் ஆகலை. இப்போ நீங்கள் 2 விஷயம் பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹெட்டில் வந்து பூஸ்டப்பை லிங்கை வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். செகண்ட் திங் வந்து பூஸ்டப்லேயே ஸ்கிரிப்ட்ன்றது இருக்குது. இது வந்து ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பூஸ்டப்பு லிங்க் மட்டும் தான் கொடுத்துருப்போம். லிங்க்கில் என்ன கொடுத்துருப்போம்னா வெறும் லிங்க், அந்த பூஸ்டப் லிங்க்கோட லிங்க் மட்டும் கொடுத்துருப்போம். ஆனால் இது வந்து ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுக்கணும், ஸ்கிரிப்டோட லிங்க் கொடுக்கணும். நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். இந்த ரெண்டு லிங்க்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த லிங்க் கூட எங்கே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணி ப்ரௌசரில் கொண்டு போய் போட்டால் எனக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் வந்து கிடைக்கும். நான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த கோடிங்குள்ள அந்த லிங்க்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ல இதுக்குள்ள போட்டிருப்பேன், டேக் கூட போட்டிருப்பேன். ஆனால் இதில் வந்து ஸ்கிரிப்ட்ன்ற டேகே போட மாட்டேன். சும்மா ஐடிக்குள்ளே போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து கால் பண்ணி அதுவே எடுத்துக்குது. ஆனால் அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுது. ஆனால் வந்து இது வந்து தெரியாமல் போயிடுது. சரி, நான் இங்கே வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிக்கும்னா எனக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும், ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக இருக்கும். ஓகே, வந்துடுச்சு. இந்த இந்த பேஜ் தான் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே உள்ள இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் தலைலாம் சுத்தம்.
என்னோட ஃபங்க்ஷன் ஒன்று புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். இதில் வந்து பூஸ்டப்பு ஸ்டைலுன்றதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதில் வந்து சிஎஸ்எஸ்எல் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸில் ஐடியில் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துட்டீங்க. சப்போஸ் இந்த கொலாப்ஸ்னு வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு அந்த கொலாப்ஸ்ன்ற வார்த்தை எங்கேயாவது இருக்கும். இதில் பூஸ்டப்பில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொலாப்ஸ்ன்றது தேடி கண்டுபிடிச்சி இருக்கும். சப்போஸ் நீங்கள் லிங்க்கை கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சிஎஸ்எஸ் மட்டும் அப்ளை ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த பாட்டம் டவுன் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் ஆகாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆனவங்க ஸ்கிரிப்டை எடுத்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கண்டிப்பாக போடணும். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கும் இப்படி தான். இவ்வளோ நிறைய இருக்கும். டைம் இருந்தால் ஃபுல்லாக உட்காந்து என்னது இருக்குன்னு படிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரிப்டுன்றது இதெல்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது வந்து பூஸ்டப்பில் வந்து ரொம்ப ஈஸியானதான். ஃபுல்லாக வந்து பூஸ்டப் முடிச்சுட்டு பூஸ்டப்பில் நிறைய இருக்குது. பூஸ்டப்பில் நிறைய இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ சிஎஸ்எஸ் முடிச்சிட்டோம். இப்போ அந்த பூஸ்டப் போயிட்டுருக்கு. பூஸ்டப் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ எங்களோட கனெக்டில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.